அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோவில் டைட்டில்லே தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லோருமே கேட்டுட்ருக்கீங்க. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா, யார் யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் இல்லை கிராமப்புற வங்கிகள்லையோ இல்லை தனியார் வங்கிகள்லையோ நீங்கள் உங்களுடைய நகைக்கடன்களை அடமானம் வைத்து வங்கிகளில் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் 40 கிராம் கூட இருக்கக்கூடிய நகைக்கடன்களா இன்று முதல் தள்ளுபடி செய்ய போவதாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ 5 சவரனுக்குள்ளாக இருக்கிற நகைக்கடன்கள் தள்ளுபடி, தகுதியுள்ளோர் மற்றும் தகுதியற்றோர் பட்டியலை தயாரிக்க குழு அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த தகவலை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா. இதை நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு, தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியலை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்க யார் யார், காரணமும் விளக்கமும் பார்த்துட்டு அவங்களுடைய பெயர் பட்டியலையும் வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. 60,000 கோடி. ஸோ பயன்படக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யார்ன்ட்டு அதற்கான ஒரு முழு தகவலையுமே வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் இது எல்லாமே நான் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றதை புரியும். ஸோ நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, தகுதியுள்ள நபர்கள் யார், தகுதியுற்றோர் யார், அவங்களுடைய பெயர் பட்டியலும் தயாரிக்க குழுவே அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்பாக நம்ம பார்க்க போகிறது யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, அதற்கான காரணமும் விளக்கமும் என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துட்டு பெயர் பட்டியலையும் பார்க்கணும். சரிங்களா. அரசாணைப்படி யார் யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ள அப்படின்றத பார்த்தோன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன் எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுனுக்குள்ளாமல் இருக்கணும். இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதாவது இன்னமும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மற்றும் 5 சவரனுக்கு இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் விளக்கமும் சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தற்பொழுது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். ஸோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தவங்க பார்க்கக்கூடிய நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார், அதற்கான காரணமும் விளக்கமும். ஸோ சரிங்களா. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன் எண்ணிக்கை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 2021க்கு அப்புறம் நகைக்கடன் போகிறவங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது குடும்ப அட்டை எண் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நகைக்கடன்களில் இருக்கிற குழப்பங்கள் தான். ஸோ நகைக்கடன்களுக்காக தற்சமயம் அரசாணை ஒன்று வெளியிட போகிறதாவே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாணையின்படி நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்களுக்கு விரைவில் ஒரு பட்டியல் தயாரித்து அவர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோவில் டைட்டில்லே தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லோருமே கேட்டுட்ருக்கீங்க. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா, யார் யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் இல்லை கிராமப்புற வங்கிகள்லையோ இல்லை தனியார் வங்கிகள்லையோ நீங்கள் உங்களுடைய நகைக்கடன்களை அடமானம் வைத்து வங்கிகளில் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் 40 கிராம் கூட இருக்கக்கூடிய நகைக்கடன்களாக இன்று முதல் தள்ளுபடி செய்ய போவதாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ 5 சவரனுக்குள்ளாக இருக்கிற நகைக்கடன்கள் தள்ளுபடி, தகுதியுள்ளோர் மற்றும் தகுதியற்றோர் பட்டியலை தயாரிக்க குழு அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த தகவலை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா. இதை நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு, தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியலை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்க யார் யார், காரணமும் விளக்கமும் பார்த்துட்டு அவங்களுடைய பெயர் பட்டியலையும் வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. 60,000 கோடி. ஸோ பயன்படக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யார்ன்ட்டு அதற்கான ஒரு முழு தகவலையுமே வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் இது எல்லாமே நான் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றதை புரியும். ஸோ நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, தகுதியுள்ள நபர்கள் யார், தகுதியுற்றோர் யார், அவங்களுடைய பெயர் பட்டியலும் தயாரிக்க குழுவே அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்பாக நம்ம பார்க்க போகிறது யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, அதற்கான காரணமும் விளக்கமும் என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துட்டு பெயர் பட்டியலையும் பார்க்க போகிறோம். சரிங்களா. அரசாணைப்படி யார் யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ள அப்படின்றத பார்த்தோன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன் எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுனுக்குள்ளாமல் இருக்கணும். இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதாவது இன்னமும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, 40 கிராம்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மற்றும் 5 சவரனுக்கு இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் விளக்கமும் சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தற்பொழுது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். ஸோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தவங்க பார்க்கக்கூடிய நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார், அதற்கான காரணமும் விளக்கமும். ஸோ சரிங்களா. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன் எண்ணிக்கை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 2021க்கு அப்புறம் நகைக்கடன் போகிறவங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது குடும்ப அட்டை எண் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நகைக்கடன்களில் இருக்கிற குழப்பங்கள் தான். ஸோ நகைக்கடன்களுக்காக தற்சமயம் அரசாணை ஒன்று வெளியிட போகிறதாவே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாணையின்படி நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்களுக்கு விரைவில் ஒரு பட்டியல் தயாரித்து அவர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.